இல்லங்க ஏதோ ஒன்று தப்பா இருக்கு. ஹர்திக் பாண்டியாவுக்கு கண்டிப்பா இன்ஜுரி ஆகியிருக்கு. அவர் கேப்டனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் மறைச்சிட்டு விளையாடிட்டு இருக்காரு. இதெல்லாம் ரொம்ப தப்புங்க அப்படின்ற மாதிரி நியூசிலாந்து அணியின் முன்னாள் வீரரும் வர்ணனையாளருமான சைமன் டூல் கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஓகே, என்ன நடந்திருக்கு, சைமன் டூல் என்னன்னா சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். 2024 ஐபிஎல் தொடரானது விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. இதுல ஹர்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவுக்கு ஐபிஎல் தொடரோட முதல் 3 போட்டியிலும் தோல்வி அடைஞ்சு புள்ளி பட்டியல கடைசி இடத்துல இருந்தாங்க. இதனை எடுத்து தான் கம்பேக் கொடுத்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிராக முதல் வெற்றியை பதிவு பண்ணாங்க. கடைசியா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு எதிராகவும் 7 விக்கெட் தேசத்துல அபார வெற்றிகளை பதிவு பண்ணி புள்ளி பட்டியல முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. இந்த நிலையில தான் குறைவான ஓவர்ல மட்டும் ஹர்திக் பாண்டியா பதிவு வீசிக்கிட்டு இருக்காரு. இதன் காரணத்தினால தான் அவர் மேல சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இதை பத்தி நியூசிலாந்து அணியின் முன்னாள் வீரரும் கிரிக்கெட் வர்ணனையாளருமான சைமன் டவுல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆர்சிபிக்கு எதிராக ஹர்திக் பாண்டியா ஒரு ஓவர் மட்டும் தான் பவுல் பண்ணாரு. 13 ரன்களை விட்டு கொடுத்தாரு. ஒரு கேப்டனா ஹர்திக் பாண்டியா குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிராக முதல் ஓவர் வீசினாரு. அந்த ஓவர்ல மொத்தமா 3 ஓவர்ல வீசி 30 ரன்களை விட்டு கொடுத்தாரு. ஆனா அதற்கு அப்புறம் நடந்த ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில 4 ஓவர்ல வீசி 46 ரன்களை விட்டு கொடுத்தாரு. ஒரு விக்கெட்டையும் கூட எடுத்தாரு. ஆனா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிரான மேட்ச்ல பவுல் பண்ணவே இல்ல. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிரான மேட்ச்லயும் பவுல் பண்ணவே இல்ல. இப்படி ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் அதிக ஓவர்ல வீசிட்டு அடுத்த மேட்ச்ல அவர் பவுல் பண்ணல அப்படின்னா அவர் இன்ஜுரி ஆகியிருக்காருன்னு அர்த்தம். ஹர்திக் பாண்டியா கிட்ட ஏதோ சரியா இல்ல அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. அத ஹர்திக் பாண்டியா ஒத்துக்கல. ஹர்திக் பாண்டியா கிட்ட ஏதோ சரியில்லை அப்படிங்கிறது மட்டும் நிச்சயமா எனக்கு தெரியும். என்னோட உள்ளுணர்வு சொல்லுது அப்படின்னு சொல்லி சைமன் டவுல் அவரோட கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்காரு. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிரான மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹர்திக் பாண்டியா கிட்ட கேட்டாங்க, ஏன் நீங்க பவுல் பண்ணல அப்படின்னு சொல்லி. எல்லாமே டீம்ல சரியா நடந்துகிட்டு இருக்கு. நான் பவுல் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சுன்னா நிச்சயமா பவுல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாரு. இத பத்தி கிரிக்கெட் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐபிஎல் தொடர் முடிஞ்ச உடனே T20 உலகக்கோப்பை தொடரானது தொடங்க இருக்கு. ஒருவேளை ஐபிஎல் தொடர்ல அவருக்கு அதிகமா காயம் ஏற்பட்டது அப்படின்னா கண்டிப்பா T20 உலகக்கோப்பை தொடர்ல பங்கேற்க முடியாது. அதனாலதான் அவர் பவுல் பண்றதை தவிர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆல்ரெடி இந்தியாவில் நடந்த 2023 உலகக்கோப்பை தொடர்லயே பங்களாதேஷுக்கு எதிரான போட்டியில பவுலிங் செய்யும் போது கால்ல காயம் ஏற்பட்டு ஹர்திக் பாண்டியா உலகக்கோப்பை தொடர்ல இருந்து விலகி இருந்தாரு. அதற்கு பிறகு நடந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான T20 தொடர், சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட், ஒன் டே T20ன்னு எந்த ஒரு தொடர்லயுமே பங்கேற்கல. கடைசியா ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான T20 தொடர்லயும் பங்கேற்கல. அந்த T20 தொடருக்கு தான் ரோஹித் சர்மா கேப்டனா கம்பேக் கொடுத்திருந்தாரு. கடைசியா நடந்த இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர்லயுமே ஹர்திக் பாண்டியா பங்கேற்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஒருவேளை காயத்தோட தான் ஹர்திக் பாண்டியா விளையாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அது தவறான முடிவு அப்படின்னு சொல்லி கிரிக்கெட் ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க.